ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன vlog நீங்க பார்க்க போறீங்கன்னா ஸ்கேட்டிங் vlog. எங்க அக்காக்கு வந்து நாங்க இப்போ ஸ்கேட்டிங் தான் வாங்க போறோம். எல்லோ கலர்ல ஒரு கலர். எனக்கு மட்டும் எல்லோ கலர் இல்ல, ஒரு 3 கலர் வந்து நமக்கு அமைச்சிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோச் அவங்க வீட்டுக்கு தான் ஆபீஸ்க்கு பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கோம். ஷோபிக்கு வந்து இன்லைன் ஷூ ஃபைனலாக வந்து நம்ம வாங்க போகிறோம். ரேட்டு எவ்வளோ என்னங்கிறது கண்டிப்பாக எங்களுக்கு தெரியல. அங்கே போனால் தெரியும். போன தடவை ரித்திகாவுக்கு 62,000 ஆனிச்சு இல்லைங்க, 62,000 ஆனது. இப்போ ஷோபிக்கு எத்தனாயிரம் ஆகுதுன்னு தெரியல. நான் 1 லட்சம் போயிடும். 1 லட்சம் வாங்க முடியும். அவ்வளோ காசுலாம் இருந்தால் நான் சுவே வாங்க மாட்டேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள கந்தப்பில் போடணும். அதான் முக்கரங்க சோபிக்கு இன்லைன் ஷூ வாங்குறோம். இல்லை லாஸ்ட்ல போய் முட்டிட்டு இருக்க கரெக்டாக ஃப்ரீயாக இருக்கு. எட்ஜ் டச் ஆகுதா இல்லை இங்கே இருக்குங்களா? எட்ஜில் தட்டுட்டு இருக்கா? சரி, பாட்டில் அது ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா உன் காலில் சீக்கிரம் வளர்ந்துடும். இப்போதான் ரித்திகா நம்ம ஷூ வாங்கணும். சோபிக்கு பத்தலாம் நான் போட்டுக்கோ. கால் வலிக்கிற மாதிரி இருக்கா? புதுசா போடுறல அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் புண்ணெல்லாம் ஆகி அப்புறம் தெரியும். ஆமா, ரித்திகா காணுது இல்ல. ரித்திகா அது இது போடாம போட்டதுனால வீட்டுல ஆர்வத்துல சார் இந்த சாக்ஸ் போடாம எடுத்துட்டு ஓட்டி அன்னைக்கு கொஞ்ச நேரத்துல ஃபுல்லா பபிள்ஸ் ஆயிடுச்சு. அது செம்ம ஹீட் போல இந்த கார்பன் ஸ்கேட்டிங் ஷூ வாங்க வந்தா கண்ணு மூடி காக்காரதுல்லவா டான்ஸ் ஆகிட்டு இருக்கோம். ஒரு வழியா ட்ரெஸ் செட் ஆயிடுச்சு. இன்னொரு சைஸ் கேட்டு பாப்போம், இருந்துச்சுன்னா அது பண்ணிக்கலாமா? பாப்பா அப்படியே ஸ்கேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டான்சிங் ஸ்கேட்டிங்ல போட போறோம். அதுக்கு தான் பிளானே. உங்க சார் கேமரால பாத்துட்டு பாருங்க. அவங்க எல்லாம் அங்க போய் மேல போவாங்க. வீட்டுல தான் இருக்காரு அவரு. அவர் வர மாட்டார். அவர் பெரிய கோச். தேவனை மட்டும் வருவார். இப்ப அந்த வீடியோல பாத்துட்டு இருந்தாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சும்மா கொண்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ரித்திகா இதுவே நல்லா தான் இருக்க மாட்டேன். ரெட்டு உங்க அப்பா காசுன்றாரு. மாடு வித்த 40,000 வாங்கிட்டு வந்து ஷூ வாங்குறீங்களான்னு கேட்பாங்க. 55,000 ஷூ நம்ம ஷோபிக்கு. உனக்கு 62,000. உனதை விட 7,000 கம்மி. அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி. அம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேட்டிங் ஷூ வாங்கியாச்சு. இதை பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எங்கள் அக்கா வந்து வாங்கலைன்னா நான் போகும்போது அந்த ட்ரெஸ் பரம மேஜிக் ஜீம் பூம் பார்த்தேன். அப்படி சும்மா சொன்னேன். நான் ட்ரெஸ் மாற்றிட்டேன். இன்னைக்கு தான் இன்லைனில் ஷோபி எப்படி ஓட்ட போகிறோன்னு தெரியுது. வீல் பெருசாக இருக்குது. நாங்கள் உங்களுக்கு வீட்டில் போய் காமிக்கிறோம். ஷோபி புது ஷூ போட்டுட்ருக்கு. இங்கேருந்து பறந்துக்கிட்டு போகுது இவ்வளோ பெரிய வீலை வச்சுக்கிட்டு. எங்க இங்கே இருக்கு ஒரே இழுல அங்கே போய் சரண் சார்ட்ட போய் நிற்கணும். பாப்பாவோட வீல் ரொம்ப பெருசு இல்லைங்க. பாப்பா எந்திரிச்சு நில்ல. சோபி இங்கிருந்து போய்க்கணும் நீயே. அங்கே பாரு மற்ற குழந்தைங்கள எப்படி போகிறாங்கன்ட்டு. உன்னால முடியும். பழகாமலே இன்லைன் ஷூ வாங்கின முதல் பிள்ளை நீ. ஏன் போங்க, கை பிடிங்க.
ஸ்கேட்ஸ் போட்டு அவர் தனியாக பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஒரு 5 மினிட்ஸ் தான் அவங்க கோச் வந்து கூட இருந்தாங்க. தள்ளி வந்துட்டான். குண்டு மிட்டாய். சோபி பக்கத்தில் இருக்கிற பாப்பாவையும் பாரு. அந்த பாப்பா அந்த அக்கா விழுந்துருவாங்கன்னு பாக்கு. அப்போ கடையில் என்ன ஒரு கடைக்காரங்கிட்ட போட்டு போட்டுருக்காங்க. சரி 42னா இடுப்பு கரெக்டாக இருக்கும். ஆமாங்க, ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி போல. இதோட சின்ன அதை 40 இருக்கு. எடுங்க பாட்டி எடுக்க பாட்டி சொல்கிற வீடியோவில் இங்கே இவ்வளோ ஷார்ட்ஸ் இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் மேலே அந்த ஒரு பீஸை எக்கி குதிச்சு எடுத்து எங்கள் கையில் எங்கே புண்ணாக்கிட்டியா எங்க கிழிச்சிருச்சுங்க தோலையே. அதுக்கு ஒரு தடவை கிழிச்சதுக்கு அப்புறம் தான் கண் தெரியுது கீழே அவ்வளோ இருக்கிறது. சரி போட்டு பார்க்கலாம். என்னங்க பண்ணுற? கிரிக்கெட் விளையாடுறாரு, ஆரம்பிச்சிட்டார். எங்கள் வீட்டுக்கார் பயங்கரமாக கிரிக்கெட் விளையாடுவார் எங்கள் ஊரில். 4 ஷார்ட்ஸை வாங்க வச்சுட்டு இவங்க பண்ணுற அலும்பு தாங்க முடியல. என்னங்க கிரிக்கெட் விளையாட போறியாங்க? ஏங்க எங்க காலில் கீழே போட்டுக்காதீங்க, கம்முன்னு இருங்க. நீங்கள் பண்ணுற அலும்பு எனக்கு பயமாக இருக்குது. நாளைக்கு சண்டே அன்னைக்கு எதுவும் சூப்பருங்க. இங்கே பாரு சோபி பண்ணுற மாதிரி பண்ணுங்க. என்னங்க மூச்சு கட்டிட்டு பண்ணுற? வேண்டாம், கை வலிக்கு போகுது, வச்சிரு. நான்லாம் ட்ரை பண்ணவே மாட்டேன் சாமி. சோபி காலில் போட்டுக்காதம்மா. வேண்டாம் சோபி, சோபி வேண்டாம். எங்க சோபி ஓட்டிட்டு வருவோன்னா இப்படி வருவோன்னு பார்த்தா இந்த பக்கம் வர. கொண்டு போய் இடிச்சுட்டு மசாஜ் தலை. நீ தலையிலே ஸ்கேட்டிங் பண்ண. அது அப்படிதான் இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு குனியுறது நிமிர்றது எல்லாம் பண்ணா கொஞ்சம் அப்படி. வேண்டாம் அப்படியே கூட கார்ல வச்சுக்கலாம். கவருக்கு ஒரு 20 ரூபா. எவ்வளோ கவரு? மிளகாத்தூள்லாம் போட்டிருக்காங்க. ஆட்டு கால் கெடுது. ஒருத்த காலையே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஆட்டுக்கால் சூப்பு. ஆனால் கால் முழு கோல். காரமா எடுத்துக்கோ சார், எடுத்துக்கோ. காரமா சூப்புனா அப்படிதான் இருக்கும். ரெண்டு பேரும் குடிச்சிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொன்னாதான் அவங்க அப்பா சாப்பிடுவாரு. சோபிக்கு காரம் பிடிக்கும். குடிக்கிறதா குடி. ஒன்று குறையிடுச்சு பஸ், அவ்வளோதான். நைட்டு டின்னரும் அப்படியே முடிச்சுட்டு போயிடலான்ட்டு இங்கே ஒருத்தர் பாருங்க ஆட்டு காலையை கடிச்சிட்டு. நல்லா இருக்குல்ல டேஸ்ட்டு? சாப்பிடு. எங்கள் வீட்டுக்காரங்க இங்கே வந்து அது ரொம்ப பிடிக்குமா, அதனால இதை வந்து நான் வாங்கி கொடுத்துட்டேன். பார்த்து இவங்க 2 பேரும் தொண்டை பிரியாணி சாப்பிடுறேன். நான் அதுக்கு இன்னொரு பிளேட் வாங்கிட்டு வந்துருங்கிறேன். இது வந்து கிரீன் கலர் சூப். ரித்திகாக்கு மட்டும் ரெட் வித் பிளாக், எனக்கு மட்டும் கிரீன் வித் பர்பிள். ஆனா இது உங்களுக்கு அழகா இருந்துச்சுமா. ஏங்க இந்த கலரு பால் பச்சை கலர் எனக்கு பிடிக்கல. இதுதான் சோபி எங்க போச்சு பாப்பாங்க வீடியோல பாக்குறதுக்கு. இது வந்து சூட். அப்புறமேட்டுக்கு ஒரு ஷர்ட் கொடுத்தாங்க. ஷர்ட் தானே? ஆமா, டி-ஷர்ட் வந்து தாய்க்கு டேரி போட்டு தாய்க்கு போட்டேன். அது விட்டு அப்புறம் அது இதுல இருக்கு, வீடியோல இருக்கு, பாத்துருங்க. இந்த ஷூட் நீ வீடியோல பாத்தியா? உனக்கு அழகா இருந்துச்சு. ஹெல்மெட்லாம் போட்டதுக்கு அப்புறம் சூப்பரா இருந்தது. நீ வேணா திரும்ப கூட வந்து பாரு. நெக்ஸ்ட் ஹெல்மெட். ரித்திகாக்கு பிளாக், எனக்கும் பிளாக். ரெட் எடுக்கலாம் பார்த்தா ரெட் நல்லா இல்லை, அதான் அது பிளாக் கலர் எடுத்துட்டேன். நான் ரெட் கேட்டேன். பழைய ஹெல்மெட் வந்து எனக்கு குட்டியா இருந்துச்சு, இதுதான் பெருசா இருந்துச்சு. இதே பண்ணிட்டோம். இப்படி கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வை. அப்புறமேட்டுக்கு நீ பேட் விழுந்தா முட்டியில் அடிப்படாம இருக்கிறதுக்கு. ஆனா சோபிக்கு அடிபூரா கையில தான் முட்டியில படவே இல்லை. அப்புறமேட்டுக்கு
கையில படாம இருக்கிறதுக்கு கையில கிளவுஸ். அந்த கிளவுஸ் எப்படி இருக்கும் காலு உள்ள அப்படியே அந்த மொத்தமா இருக்கும். நம்ம பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது கிளாத் மாதிரி தான் இருக்கு. ஆனா உள்ள வந்து அது ஒரு மாதிரி மொத்தமா சாஃப்டா கொடுத்துருக்காங்க. ஆனா ஹார்டாவும் இருக்கு. அடிப்பட்டா இங்கதான் அடிப்பட்டேன். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாப்பாவுக்குமே ஸ்கேட்டிங் ஷூ வாங்கியாச்சு. ஆனா ரித்திகா கூட 1 மாசம் கழிச்சுதான் ஷூ வாங்கணும்ல. ஆமா. சோவியும் ஒரே வாரத்துல வாங்கிட்டோமா? ஒரே வாரமா? ஆமா, ஒரு வாரம் 10 நாள் இருக்கும். பாப்பா கத்துக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா இன்லைன் ப்ரொஃபஷனல் லெவல்ல தான் கத்துக்கிறது. ஆனா இது நம்ம ரித்திகா ஷூவை விட இதோட வீல் எப்படி குண்டு குண்டா பெருசு. இது வந்து 3 வீல் தான். ஏன்னா பாப்பாவோட வெயிட் பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி இருந்தாதான் கரெக்டா இருக்கும்ட்டாங்க. 4 வீல்னா வெயிட் பேலன்ஸ் பண்ணாதான். பாப்பா ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஷூ தான் வாங்கியிருக்கோம். இப்பதான் ஒரு ஷூ பிரச்சனை முடிஞ்சிச்சு. இப்படிக்கா ஷூ இப்படி தெரியுதா? ஒரு நிமிஷம் கொஞ்சம் கீழே இறக்கி பாப்பாவை போட்டோ எடுத்துரு. ஷூ வாங்கியாச்சே. இது அதே மாதிரி பால் பச்சை கலர். அப்புறம் நான் மேட்சா தான் வாங்கி பால் பச்சை கலர்ல. ஐயோ இதே பால் பச்சை கலர். இது ஃப்ளோரசன் கிரீன்மா. ஃப்ளோரசன் கிரீன். எப்படி அம்மாக்கு நாலு இங்கிலீஷ் வார்த்தை தெரியுது. அம்மா சாமி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷூவோட ரேட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு காம்போவா கிடைச்சது 55,000 ரூபாய். இப்போ நம்ம போன டைம் நம்ம ஷோபிக்கு வாங்கியிருக்கோம்னு சொல்லி வீடியோ போட்டப்ப நிறைய பேர் நீங்க இப்படி போய் சொல்றீங்க, ரித்திக்கு வாங்கிருக்கியா போய் சொல்றீங்க. நார்மலா இந்த டெக்கத்லான் போனா கூட 6,000 7,000 கண்டிப்பா இருக்கு, 2,000 இருக்கு, 1,750 ரூபாய்க்கு இருக்கு எல்லாருக்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலு. பாப்பாங்க போகிறது ப்ரொஃபஷனல் லெவலு. அதனால இதுக்கு இந்த ரேட்டு தான். நேற்றுக்கு இதுக்காகவே நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் கோச்சுக்கிட்ட காசு கொடுக்குறப்ப வீடியோ எடுத்தோம். நீங்கள் நம்பவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 40,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கையில் கொடுத்து 15,000 வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே பண்ணிட்டோம். 55,000 ரூபாய் ஆச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து 2 வருஷத்துக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஒரு கணக்குப்படி யாருக்கு ஷூ கொடுத்தாலும் 2 வருஷத்துக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஆனா நம்ம சோபி வளர்றது பார்த்தா எனக்கு 6 மாசத்துக்கு ஒரு இல்லை நார்மல் ஷூ வந்து வாங்கணும்னா அவங்க சொல்ற மாதிரி டெக்கத்லான்ல எங்கெல்லாம் வாங்கணும்னா 1 மாசம் தான் வருது. இல்ல அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதெல்லாம் ஃபேன்சி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல். நம்ம வெளியில பாக்குற எல்லா ஸ்கேட்டிங் ஷூவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்சி. அதுல இன்னும் ஸ்குவாடு அப்படி இப்படின்னு என்னென்னமோ இருக்கு. நம்ம இதுக்குள்ள வரப்பதான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. நாங்களுமே எங்க கோச்சுட்டு வந்து நாங்க டெக்கத்லான்ல ஷூ வாங்கிக்கிறோம் தான் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் தான் அந்த ஷூ வெரைட்டிலாம் எங்களுக்கே தெரிஞ்சுது. அதனால நம்ம அறியாமை தான், அதனால இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எங்களுக்குமே ஃபர்ஸ்ட்ல தெரியல. இந்த வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஒரு ப்ரொஃபஷனல் லெவல்னா இந்த அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, பாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். அதுல நீங்களே போய் பாருங்க ரேட். உங்களுக்கு மேபி நாங்கள் சொல்றது ஒத்துக்கல அப்படின்னா நீங்களே போய் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி பீஸ் தான் ரேட்டு இல்லைங்க. இந்த ஷூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ஃபிட்டிங் தான். இது எல்லாத்தையும் தனித்தனியாக ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. அது மாதிரி இது வந்து கல்லு மாதிரி இருக்கு. கார்பன். இது வந்து கார்பன். அவங்க நார்மல் ஷூஸ் வந்து அந்த டெக்கத்லான் இருக்கிறது பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். இது வந்து காத்து கூட போவாதான். அவங்க சாரே சொன்னாரு டபுள் ஷாக்ஸ் போடலைன்னா காலெல்லாம் கொப்பளம். நம்ம ரித்திகா காலை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த ஷூ வந்து பார்த்தி இது தனியாக இருக்கும், இந்த வீல் தனியாகவும் இந்த இது தனியாகவும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும். சும்மா போய் ட்ரை பண்ணி பாருங்க. ப்ரொஃபஷனல் லெவல்னு போட்டு இந்த ஷூ எவ்வளோ வருதுன்னு வேணா சும்மா பாருங்க. பார்த்தோம்னா நமக்கு ஒரு புரியும். அப்புறம் அதே மாதிரி கிளாஸ் எங்கே சேர்த்திருக்கீங்கன்னு கேட்டீங்க. பாப்பாங்களை பார்த்தீங்கன்னா இந்த விஓசியில் தான் சேர்த்துருக்கோம். அங்கேயே வந்து 3-4 டீம் இருக்கு. நாங்கள் வந்து கனிஷ்கான்னு சொல்லி ஒரு டீம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்கோம். அங்கே இன்னும் நிறைய டீம் இருக்கு. அதுக்கு முன்னாடி பேட்சும் நிறைய பேர் இருக்காங்க, பின்னாடி பேட்சும் இருக்காங்க. நீங்கள் மேபி உங்கள் குழந்தைங்கள சேர்த்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டைமிங் செட் ஆகுமோ அது மாதிரி வந்து இது வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பாப்பா வந்து ஸ்கேட்டிங் கிளாஸ்ல பேச சொல்லுங்க என்கிட்ட ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு நம்ம ரித்திகாவோட வீடியோ பார்த்துட்டு தான் ஸ்கேட்டிங் கிளாஸ் போறோம்னு சொல்லிட்டு இப்பதான் 1 மாசத்துக்கு முன்னாடி சேர்த்துனாங்களாம். ஆனா அவங்க வேற கோச்சுக்கிட்ட சேர்த்துருக்காங்களாம். நமக்கு வந்து யார்கிட்ட சேர்த்துறோம் அப்படி இல்லை. உங்களுக்கு உங்க குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா உங்க ஆஃபீஸ் டைமுக்கு உங்க வேலை டைமுக்கு எது செட் ஆகும் அந்த மாதிரி வந்து நீங்க வவுசியில விசாரிச்சிங்கன்னாவே சேர்த்திக்கலாம். என்ன எடுத்த உடனே எல்லாருமே ப்ரொஃபஷனல் வாங்கணும்லாம் இல்லை, ஃபேன்சி இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 எவ்வளோ சொன்னாங்க? 7,000
5000 6000 தான் இருக்கு. அது வந்து அங்க இப்ப நான் லாஸ்டா நேத்திக்கு ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க 12000 கொடுத்து தான் ஃபேன்சி ஷூ ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபேன்சியுமே இந்த கால் ஆடாத மாதிரி பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க போல. அதனால நீங்க உங்க இஷ்டம். ஸ்டார்டிங் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சோபியா ரித்திகாவும் போட்டு யூஸ் பண்ண ஷூ 1750 ரூபா தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன ஷூ வாங்கினாலும் எவ்வளவு ரேட்ல வாங்கினாலும் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலு என்ன லெவல் சொல்லுவாங்க ஸ்டேட் நேஷனல் அந்த மாதிரிலாம் போறப்ப இன்லைன் ஷூ தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் நாங்க என்ன பண்ணோம், சரி இந்த பிள்ளைங்க 2 பேரும் ஆர்வமா இருக்கா ஸ்டார்டிங்ல இருந்தே இன்லைன்லயே கத்துக்கிட்டோம். மேபி அப்ப வந்து நம்ம புதுசா வாங்கி கொடுத்து இவங்க நல்லா கத்துக்கிட்டு எந்த பொருள் புதுசா வாங்கினாலும் கொஞ்சம் தடுமாற்றம் வரும்ல. அதனாலதான் நாங்க வந்து ஸ்டார்டிங்கே வந்து இன்லைன்ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.